ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சிறப்பு பதிவு தைப்பூச திருநாளுடைய வரலாறும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முருகருக்கு ரொம்பவே விசேஷமான இந்த தைப்பூச திருநாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருகர் கோவில்களிலும் சிவ ஆலயங்களிலும் இது ஒரு விழாவாகவே கொண்டாடப்படுகிறது. வரலாறை நம்ம பார்ப்போம். சூரபத்ம சகோதரர்கள் சிவபெருமான் கிட்ட வாங்கிய அளவற்ற வரத்தின் காரணமாக எல்லோரையும், முக்கியமாக தேவர்களையெல்லாம் சிறைப்பிடித்து அவர்களுக்கு பல கொடுமைகளை செய்து வந்தனர். அதனால் தேவர்கள் மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டு தேவலோகத்தை விட்டு அவர்கள் ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். தங்களை எல்லாம் காக்கும்படி அவர்கள் அனைவரும் சிவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டனர். அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளை உருவாக்கினார். அந்த 6 தீப்பிழம்புகளும் 6 குழந்தைகளாக உருமாறி கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்து வந்தன. ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி இந்த 6 புத்திரர்களையும் ஒன்றாக அணைத்து 6 புத்திரர்களையும் ஒரு குழந்தையாக மாற்றினார். சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒன்றாகிய முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி இந்நாளில்தான் ஞான வேலை கொடுத்ததாக ஐதீகம். அந்த ஞான வேலை கொண்டே முருகப்பெருமான் சஷ்டி தினத்தன்று அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்தருளினார். அன்னை பார்வதி தேவி பழனிமலையில் தான் முருகனிடம் ஞான வேலை வழங்கியதன் காரணத்தால் இந்த தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் பழனியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் பாத யாத்திரையாக பழனிமலைக்கு சென்று மலையின் மேல் இருக்கும் முருகப்பெருமானை தரிசனம் செய்து தங்களுடைய ஆத்ம பலத்தை பெற்றுக்கொள்கின்றனர். இதுவே தைப்பூச தினத்துடைய வரலாறு. இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தைப்பூச தினத்தன்று தான் உலகம் படைக்கப்பட்டதாக சில புராணங்கள் கூறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முருகன் தனது தாய் பராசக்தியிடம் அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அகத்தியருக்கு முருகப்பெருமான் தமிழை கற்பித்ததும், சிதம்பரம் நடராஜர், பிரம்மா, விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு காட்சி கொடுத்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. அத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருப்பதால் இன்றைய நாளில் நாம் அனைவரும் முருகப்பெருமானை மனதார நினைத்து அவரவருடைய பக்தியை காணிக்கையாக கொடுத்தோமே ஆனால் முருகருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நல்ல நாளில் முருக பக்தர்கள் பலர் விரதம் இருந்து காவடி, பால்குடங்கள் எடுத்து அலகு குத்தி வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கிறது. மிக எளிய முறையில் தைப்பூசம் விரதம் மேற்கொள்வது எப்படி என்பதை பார்ப்போம். காலையில் எழுந்து குளித்து திருநீர் அணிந்து பூஜை அறையில் விளக்கேற்று முருகப்பெருமானை தியானம் செய்து நம்மளுடைய விரதத்தையும் பூஜையையும் ஆரம்பிக்க வேண்டும். பூஜைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நாம் பூஜை அறையில் சட்கோண கோலமிட்டு மலர்களால் அலங்காரம் செய்து முடிந்தால் செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்யலாம். அது மட்டுமின்றி பாயாசம், பால் பாயாசம், பால், சர்க்கரை பொங்கல், பழங்கள் போன்றவற்றை நெய்வேத்தியமாக நாம் அவருக்கு சமர்ப்பணம் செய்யலாம். காலை மாலை ஏதாவது ஒரு வேளை அருகில் இருக்கும் முருக கோவிலுக்கு சென்று நம்மளுடைய விரதத்தை அனுஷ்டிப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது மட்டுமின்றி அன்றைய நாள் முழுவதும் கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற நூல்களை பாராயணம் செய்யலாம். மிக எளிமையாக நாம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஓம் சரவண பவ என்ற மூல மந்திரத்தை நாம் மனதார தியானம் செய்யலாம். விரதம் மேற்கொள்பவர்கள் காலை மாலை இருவேளையும் பால் மற்றும் பழங்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு தைப்பூச விரதத்தை நாம் எளிமையாக வீட்டிலேயே கடைபிடிக்கலாம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயபக்தியோடு நம்ம செய்கிற எல்லா பூஜைகளுக்கும் நிச்சயம் ஒரு பலன் உண்டு. முருகப்பெருமானினுடைய அருள் எல்லோருக்கும் நிறைந்து கிடைக்கட்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சரவண பவ.